ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்தியான ஒரு சூப்பர் டூப்பர் ரொம்ப டெலிஷியஸான மசாலா முட்டை பொடி மாஸ் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு தக்காளியை நான் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் காலையில் இட்லியும் பண்ணேன், அதுதான் இப்போ காட்டின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது நம்ம வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ண வாட்டி நல்லா வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர், அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வர்றது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விடலாம். ஸோ அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த முட்டை பொடி மாஸை வந்து நம்ம சப்பாத்தியில் சாப்பிட்லாம், தோசையில் சாப்பிட்லாம், ஸோ பூரி அந்த மாதிரியில் கூட சாப்பிட்லாம். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இஞ்சி பூண்டு விழுது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த வாட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பச்சை வாடை போகிறது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாடெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த தருவாயில் நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகா அண்டு கொஞ்சோண்டு கறிவேப்பிலை அதையும் சேர்த்து எல்லாமே ஒன்றாவே வதக்கிடணும். இது வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு சாம்பார் வச்சுட்டு சாதத்துக்கு கூட சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான வந்து ஒரு ஹெல்தியான மசாலா பொடி மாஸ் சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இது வந்து அடிக்கடி நான் வந்து சமைச்சுன்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரே ஒரு தக்காளி வந்து நல்லா அரைச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அப்போ தான், ஏன்னா வந்து இந்த தக்காளியோடைய பச்சை வாடையும் போகிறது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அப்போ தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நல்லா ஹெனான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அதை நல்லா வதக்கின வாட்டி மட்டும்தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது உப்பு போட்டுக்கலாம். ஸோ தேவையான உப்பு, அந்த 10 முட்டைக்கு நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் 10 முட்டை போடுறதுனால கொஞ்சம் காரம் வந்து எனக்கு தூக்கலாக இருக்கணும். அதனால் மட்டும்தான் வந்து நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஏன்னா பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து தான் போடணும். இப்போ காரம் ரொம்ப விரும்பாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம போட்டுக்கலாம். என்னுடைய மிளகாத்தூள் வந்து ஒரு ஆந்திரா டைப் மிளகாத்தூள். ஸோ எங்கள் சித்தி வந்து விஜயவாடாவில் இருந்தாங்க ஒரு 35 இயர்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த ரேஷியோ எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் வந்து உங்களுக்கும் நான் எப்படி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அதை வந்து அப்லோட் பண்ணி விடுறேன். இந்த தருவாயில் நம்ம 10 முட்டையும் நல்லா உடச்சி ரெடியாக வச்சுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம உடைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பவுலில் எல்லா முட்டையும் ஒட்டுக்கா அப்படியே உடச்சி வச்சாதான் இதில் சேர்க்குறதுக்குமே நம்மளுக்கு ஈஸியாக வரும். அப்போ தான் ஒன்றா திரண்டு வரும். இல்லைனா வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லைங்களா, நம்ம சிம்மில் வச்சு ஒவ்வொன்றா உடச்சி போட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணுன்னா ஒரே பாத்திரத்தில் இந்த 10 முட்டையும் உடச்சி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், ஒரு குழம்பு மாதிரி நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த தருவாயில் கைவிடாத நம்ம கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் வந்து கைவிடாத நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து இது வந்து ஒரு நல்ல பதத்துக்கு சூப்பர் டேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம இந்த பதத்துக்கு வந்துடும். இன்னுமே இதை நல்லா கலரி விடணும். ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் நம்ம ஒரு சூப்பராக நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர், ஒவ்வொரு லைக்கும் என்னோட மிக மிக மிகப்பெரிய மோட்டிவேஷன். இது ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லலை, நான் என்னோடய பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேருந்து சொல்கிறேன்.
ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக் எனக்கு பார்க்கும் பொழுது தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணுன்னு தோணும். எங்களை மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நீங்கள் தான் ஒரு உத்வேகம் கொடுக்கணும். உங்களுடைய சப்ஸ்கிரைப் மூலயமா உங்களோட தம்ஸ்அப் மூலயமா மட்டும்தான். ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் நான் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்கள் கிட்ட தானே கேட்க முடியும், அதனால தான். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லா கூடவும் சேர்ந்து சாப்பிட்லாம். இட்லியும் நான் ரெடி பண்ணேன். அதுக்கு நான் வந்து கொத்தமல்லி சட்னி பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி டிஷ்ஷஸ் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இட்லி, கொத்தமல்லி சட்னி, அப்புறம் வந்து சப்பாத்தி அண்ட் முட்டை பொடி மாஸ். ஸோ சப்பாத்தியும் திரட்டின்னு இருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ சூப்பராக இருக்குது இல்லைங்க இந்த சப்பாத்தி கல். ஆக்சுவலாக இது கல் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஸோ எனக்கு இந்த ரொம்ப பிடிக்கும் இந்த சப்பாத்தி கல். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எந்த சைட் திரட்டினாலும் அது ஒட்டிக்காமல் அப்படியே வருது. ஏன்னா வந்து பிளாஸ்டிக்ன்றதுனால அது கொஞ்சம் கூட இதுவில் ஒட்டாது, அந்த சப்பாத்தி கல்லில் ஒட்டாது. சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப வருஷமாக வச்சுட்டுருக்கேன் இந்த சப்பாத்தியோடைய திரட்டுறது. சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட் பார்க்கும் பொழுது தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரிய வரும். எனக்கு நிறைய கமெண்ட் வர்றதே கிடையாது. ஜஸ்ட் 1 or 2 கமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வருது. ஸோ ப்ளீஸ் எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன், நான் பண்ணின்னு இருக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரிய வரும். ஸோ அதனால் நிறைய வாட்டி நான் சொன்னேன் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய சப்பாத்தி பாருங்கள் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் இது திரட்டி போடும் பொழுது நான் அப்படி தான் நினச்சேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கினேன். பாருங்கள் சூப்பராக இருக்கும். அண்ட் இது கூட அந்த முட்டை பொடி மாஸ் வச்சு சாப்பிடும் பொழுது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக, ரொம்பவே நல்லா இருக்குங்க, டெலிஷியஸாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஹெல்தியான ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா பசங்க வந்து காலேஜ் போகிறதுனால சீக்கிரமாக குயிக்காக நம்ம பண்ணுறது. ஸோ அவங்க ஒரு ஹெல்தியாக நம்ம சாப்பிட்டு போயிடலாம் இல்லைங்களா அவங்க. ஸோ அதனால தான் இந்த முட்டை பொடி மாஸ் சப்பாத்தி சூப்பராக இருக்குங்களா, சாப்பிடவும் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாருங்கள், சூப்பராக சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. சூப்பர் டெலிஷியஸாக, ரொம்பவே ஹெல்தியானது. அண்ட் இட்லி, கொத்தமல்லி சட்னி, இது என்னுடைய பையனுக்காக. ஸோ சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ 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 மச்.